ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு ஃபுல்லான என்டர்டெயின்மெண்ட் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை பார்த்தீங்களா? இது ரேஷன் பச்சரிசி, புழுங்கலரிசி, உளுந்து சேர்த்து அரைச்ச தோசை மாவுங்க. அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எடுத்து வச்சாச்சு. அடுத்தது கோஸை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லியும் எடுத்து வச்சாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா சாதம் வெந்துட்டு இருக்குது. இந்த சைடு கேரட்டு, துருவிய கேரட்டு, அடுத்தது புதினா, ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க இந்த சாதத்தை எடுத்துகிட்டு போய் வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பேன் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இந்த பேனில் நம்ம தோசை ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்து வச்சுக்கிடலாம். தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை. சரிதானுங்க. நம்ம ரேஷன் பச்சரிசி, புழுங்கலரிசி, உளுந்து சேர்த்து அரைச்ச ஒரு சூப்பரான தோசை மாவு தான். நம்ம தோசையும் சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அவ்வளவு வாசனையாக இருக்குது இந்த தோசை. தின்னாவும் நல்லா வந்திருக்குங்க. ஹோட்டலில் செய்கிற தோசை மாதிரி வந்திருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா சாதத்தை நல்லா வடித்து ஆற வச்சாச்சுங்க. எவ்வளோ சூடாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சாதம் சீக்கிரமாக நம்மளுக்கு ஆறி வேணும்னா கரண்டியை கொஞ்சம் திருப்பிட்டு அதில் கொஞ்சம் குழி மாதிரி வெட்டி விட்டுக்கணுங்க. அப்போ உள்ளே இருக்கிற அந்த ஹீட்லாம் வெளியே வந்துடும். இது என்னுடைய டிப்ஸ் உங்களுக்காக. சாதம் சீக்கிரமாக ஆறணுன்னா இது மாதிரி குழி மாதிரி வெட்டி விட்டுக்கணும். இந்த சைடு பேனில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு விட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்தாச்சுங்க. அதில் பொடியாக நறுக்கின வெங்காயம், துருவிய கேரட், நறுக்கிய கோஸு, கொஞ்சமாக புதினா எல்லாம் போட்டு கிளறி எடுத்துக்கலாம். உங்களுக்கு குழி கடாய் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒவ்வொன்றா வதக்கி எடுத்துக்கலாங்க. எனக்கு இது கொஞ்சம் அகலமாக இருந்ததுனால தனித்தனியாக போட்டு இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா? நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மிக்ஸ் ஆனது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சால்ட் உப்பு. நான் கல் உப்பு சேர்க்கலைங்க. ஏன்னா கல் உப்பு அப்படி அப்படியே நிற்கும். அதனால் இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் உப்பு சேர்த்து இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சரிங்க? இது நல்லா வதங்கிடுச்சு. இதை வதங்கின உடனே இது கூட நம்ம ஆற வச்சுருக்குறோம் இல்லையா அந்த ரைஸை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த சாதம் ஆறிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. கொஞ்சமாக ஆறிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா இந்த ரெசிபி இருக்குது இல்லைங்களா, இதில் நம்ம முட்டை இருந்தால் உடச்சி ஊற்றிக்கலாங்க. அப்புறம் சிக்கன் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை உடச்சி ஊற்றினோம்னா அது எக்கு ஃப்ரை ரைஸ் ஆகிடும். அதனால் நான் முட்டை சேர்க்கலை. இப்போ அந்த ரெசிப்பியை நான் ஒரு ஓரமாக தள்ளி விட்டாச்சு. சென்டரில் நம்ம ஆற வச்சுருக்கிற அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் ஏன் இப்படி அந்த ரெசிப்பியை ஒதுக்கி வச்சுருக்கிறேன்னா நம்ம கிளறும் போது ஈஸியாக இருக்குங்க. அதனால தான். இப்போ வாங்க எல்லா சாதமும் அந்த ரெசிபி கூட சேர்த்துக்கிடலாம். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இப்படி கிளறும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்களாம் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு சில்ட்ரன்ஸுக்கு கொடுத்தீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க ஒவ்வொன்றா நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம காரம் கரெக்டாக இருக்கா, உப்பு கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு தான் நம்ம கீழே இறக்கி வைக்கணுங்க. கிளறி எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பரான ஒரு கோஸ் கேரட் ஃப்ரைட் ரைஸ் இது. சரிங்களா? இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நான் ஷைடிஷாக அப்பளம் தான் செய்ய போகிறேன். இப்போ நல்லா கலரியாச்சு. இதில் உப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்தாச்சு. இப்போது இந்த ஃபினிஷிங் டச்சாக நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா கொத்தமல்லி தாங்க சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி சேர்த்து இறக்கி வச்சிடலாம். இப்போது கோஸு கேரட் ஃப்ரை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷாக நான் என்ன செய்ய போகிறேன்னா முருங்கைக்கீரை பொரியலும் அப்பளம் தாங்க செய்ய போகிறேன். முருங்கைக்கீரை பொரியல் சில்ட்ரன் சாப்பிட மாட்டாங்க, எனக்கு மட்டும்தான். முருங்கைக்கீரை பொரியலும் இப்போ நான் ரெடி பண்ணிட போகிறேன். இதை பாருங்கள்,
எல்லாமே எடுத்து லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான ரைஸு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டிஃபன் பாக்ஸு, லஞ்ச் பேக்கு, லஞ்ச் டவலு, ஸ்பூனு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அந்த சைடு முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம சில்ட்ரன்ஸுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வச்சிடலாம். பாருங்கள், தோசை அவ்வளோ சூப்பராக ஒரு தின்னாக மெலிசாக அந்த ஹோட்டல்லலாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்குங்க. இதுக்கு வந்து நான் சைடிஷாக என்ன பண்ணியிருக்கேன்னா, எஸ்டர்டே நான் வந்து 3 பேக்கெட்டு சிக்கன் கிரேவி வாங்கிட்டு வந்தேங்க. அதில் 1 மிச்சமாயிடுச்சு. அதுதான் அவங்களுக்கு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோசையும் சிக்கன் கிரேவியும் தாங்க. இந்த ரெசிபி யாருக்கு பிடிக்குன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தோசை கூட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட யாருக்கு பிடிக்கும்? இப்போ பாருங்கள், இது மோர் மிளகாய். அப்பளம் வந்து கிடைக்கலங்க, அதனால் இதுக்கு மோர் மிளகாயை வறுத்து வச்சுட்டேன். இதுக்கு தான் நான் வந்து ரெடிமேட் மோர் மிளகாய் செஞ்சு வச்சுக்கிறதுங்க. திடீர்னு எதுனா கிடைக்கலனா இது செஞ்சு நம்ம சைடிஷாக கொடுக்கலாம். இந்த மோர் மிளகாய் எல்லா சாப்பாட்டுக்குமே சைடிஷ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த வறுத்த சோறுக்கும் இந்த மோர் மிளகாய்க்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க வந்து முருங்கைக்கீரை பொரியல் வேணான்னுட்டாங்க. அதனால் வறுத்த சோறு கூட நான் என்ன வைக்க போகிறேன்னா, பொரிச்ச அந்த மோர் மிளகாயை தாங்க வைக்க போகிறேன். அவங்க ஒரு மோர் மிளகாய் போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒன்று வச்சு அனுப்பலாம். நீங்களாம் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுருக்கீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ஒரு 3/4 வேலை வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. வாங்க மூடி வச்சிடலாம். என்னுடைய வீடியோவை பார்க்குற அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக திரும்ப நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம சாதம் கொஞ்சமாக தான் வடித்தேன், ஆனால் எவ்வளோ ரைஸ் மிச்சமாயிடுச்சு பாருங்கள். இப்போ அவங்களுடைய லஞ்சு பேக்கில் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு பேக் பண்ணிடலாம். சாதம் வச்சாச்சு, டவல் வச்சாச்சு, நெக்ஸ்ட்டு ஸ்பூனும் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு பேக்லேயும் சாதம், ஸ்பூனு, அடுத்தது லஞ்சு டவல் எல்லாமே வச்சாச்சு, க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் கமெண்ட் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.